ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் வந்துட்டு நாமினேஷன் ப்ராசஸ் அப்படியே முடிஞ்சுது. அதில் யார் யார் வந்தாங்கன்ற விஷயங்கள் தெரியும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பேர் வந்துட்டு செம்மையாக வந்துட்டு முதுகில் குத்துற விஷயங்கள்லாம் போச்சு. இப்போ என்னென்னா மொத்தமாக 7 பேர் வந்துருந்தாங்க இல்லையா? அந்த 7 பேரில் ஜாக்லின் 12வது வாட்டியாக வந்துட்டு ஒரு பெரிய சாதனை நோக்கி போயிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் மஞ்சரி 2வது அதிகப்படியான ஓட்டை வாங்கியிருந்தாங்க. ஃபஸ்ட் அதிகப்படியான ஓட்டை அன்ஷிதா வாங்கியிருந்தாங்க. ரொம்ப நாள் கழிச்சு வரணும்னு நினச்சிட்டு இருந்த ஜெஃப்ரி உள்ளே வந்திருக்காப்புல. ஆஸ் யூஷுவல் பவித்ரா, ராணு, விஷால் இவங்களாம் வந்து மானே திணை பொன்மானேன்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த 7 பேரில் யாருக்கெல்லாம் வந்து அதிகப்படியாக ஓட்டு வரப்போகுது, யாருக்கு பாயாசம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். அதில் வந்து கண்டிப்பாக வந்து மஞ்சரி ஜாக்லின் வந்துட்டு வந்துடுவாங்க. மஞ்சரி டாப்பில் வரது வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா மஞ்சரி வந்து முத்துக்குமரோட ஃப்ரெண்டுனா வந்துடுவாங்களா கேட்டால் முத்துக்குமரன் இந்த வாட்டி நாமினேஷனில் வரல. ஸோ அப்படின்னு இருக்கும்போது முத்துக்குமரோட ஃபேன்ஸ்லாம் வந்துட்டு மஞ்சரிக்கு ஓட் பண்ண நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு பேசிகிட்டு இருந்தோம். அப்போ ஜாக்லினோட ஓட்டும் வரும், ப்ளஸ் முத்துக்குமரனோட ஓட்டு கண்டிப்பாக வரும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த மாதிரி இங்கே வந்து பார்க்கும்போது இப்போ அன்அஃபிஷியல் ஓட்டிங்ஸ் இப்போயே ஆரம்பிச்சாச்சு. ஏன்னா தெரிஞ்சு போச்சு, அஃபிஷியல் ஓட்டிங் நைட்டு தான் வரும் ஹாட்ஸ்டாரில், சரிங்களா? அதில் மறக்காமல் எல்லோரும் வந்து அவங்க பிடிச்சவங்க ஓட் பண்ணுங்கள். இங்கே இப்போ அன்அஃபிஷியல் ஓட்டிங்ஸ் வந்துருச்சு. அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்காக வந்துட்டு ஜாக்லின் தான் ரொம்ப ஆதிக்கம் செலுத்துகிறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக நம்ம சொன்ன மாதிரி மஞ்சரி உள்ளே வந்திருக்காங்க. ஆனால் எனக்கு அடுத்தபடியாக இருக்கிறதா கொஞ்சம் பயங்கர டவுட்டாக இருக்குது. விஷால் வந்திருக்காரு. என்னடா இது, ஒரு டைம் ஹாட் சீட்டில் இருந்த ஒரு மனிதர் எப்படி இப்போ வந்துட்டு 3வது பிளேஸ்க்கு வராரு அப்படின்னு. 4வது பிளேஸ் பற்றி ராணவ இருக்கார், 5வது பிளேஸ் பற்றி பவித்ரா இருக்காங்க, 6வது பிளேஸ் பற்றி அன்ஷிதா இருக்காங்க, லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி இருக்காப்புல. ஸோ ஜெஃப்ரி தான் எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் பாயாசம் ரெடின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஜெஃப்ரி, அன்ஷிதா, பவித்ரா இவங்க 3 பேரில் யாரோ ஒருத்தங்க போகிறாங்க. அது நல்லாவே கண்கூட தெரியுது. ஏன்னா ஓட்டு பார்த்தீங்கன்னா டப்பால்னு எகுறுது, விஷாலுக்குலாம் செம்மையாக எகுறுது. ராணுவ போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படின்னு இருக்கும்போது கண்டிப்பாக வந்து இந்த 3 பேரில் யாரோ ஒருத்தங்க தான் போக போகிற மாதிரி இப்பயே தெரியுது. அன்ஷிதா வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு விஜய் டிவியோட ப்ராடக்ட் மாதிரி இருக்குது. பவித்ரம் அந்த மாதிரி தான், ஜெஃப்ரி அந்த மாதிரி கிடையாது. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. எனக்கு தெரிஞ்சு அன்ஷிதா ஜெஃப்ரி அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னைய கேட்டிங்கன்னா ஜெஃப்ரியை விட அன்ஷிதா வெளியே அனுப்புறது பெஸ்ட்டு. ஏன்னா ஜெஃப்ரி கிட்ட நல்ல கேம் எக்கச்சக்கமாக இருக்குது, ஆனால் ஆட்டிடியூட் இஷ்யூஸ் இருக்குது. ஆனால் அன்ஷிதா கிட்ட கேமும் கிடையாது, ஆட்டிடியூட் இஷ்யூஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவங்களும் இப்போ வந்துட்டு விஷாலும் 2 பேரும் சேர்ந்து ஒரு வேலை பண்ணிகிட்ருக்காங்க. எப்படி முன்னாடி தர்ஷிகாவும் விஷாலும் பண்ணாங்க, நிறைய பேர் கோவம் வந்துச்சு, அந்த மாதிரி வேலைகள் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு அன்ஷிதா போகிறது பெட்டர். ஏன்னா ஜெஃப்ரிக்கு வந்து இப்போ தான் வந்து வளர்ந்து வந்துட்டுருக்கான் பையன், நிறைய கஷ்டப்பட்ட ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கான். ஆனால் அன்ஷிதா அந்த மாதிரிலாம் கிடையாது. அவங்க நல்லா ஒரு நிலைமையில் தான் இருக்காங்க. அவங்க ஆல்ரெடி அதை சொல்லிட்டாங்க. அவங்க வாங்குகிற சென்ட்டே வந்துட்டு 10,000க்கு மேலே சொல்கிறாங்க ஒரு அமௌண்ட்டு. நம்மளாம் அந்த சென்ட்டு மோந்து கூட பார்க்க முடியாது. அதை வாங்க முடியுமா? வீட்டில் 100 200 சென்ட் வாங்குறதுக்கே எல்லாம் வந்து யோசிச்சுட்ருக்கோம். ஸோ அந்தளவுக்கு அவங்க இருக்காங்க. நம்மளாம் இந்த அளவுக்கு இருக்கும்போது ஜெஃப்ரி வந்துட்டு போகக்கூடாது என்னோட கருத்து. பட் மக்கள் வந்துட்டு ஓட்டை வந்துட்டு இந்த மாதிரி போட்டுட்ருக்காங்க. பார்க்கலாம், உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இந்த வாரம் யார் அதிகமாக ஆதிக்கம் செலுத்துவாங்க, ஜாக்லினா மஞ்சரியா? அதே மாதிரி லாஸ்ட் யாருக்கு பாயசமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போதைக்கு ஜெஃப்ரி தான் இருக்க மாதிரி இருக்குது. மேபி அன்ஷிதா போக கூட வாய்ப்பு இருக்குது. மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.